ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு போன எம்எல்ஏக்களுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் மாநில அளவிலான பதவிகளை கொடுக்கறதுக்கு தாவேகா இப்போ ரெடியா இருக்கிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப பரபரப்பா போயிருக்கு. ரொம்ப நாளாவே எல்லாருக்கும் கொஞ்சம் அதிருப்தியில இருந்தாங்க. அதிமுக அப்படின்ற ஒரு மாபெரும் கட்சியை விட்டுட்டு தாவேகாக்குள்ள நாங்க வரோம். நீங்க ஆளுங்கட்சியா இருக்கிறீங்க அவ்வளவுதான். ஆனா நீங்க ஒரு சக்தி படைந்த ஒரு கட்சியா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதிமுக, திமுக அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்கிற கட்சிகள் அப்படின்றது கடந்த வரலாறுகள் எல்லாம் நம்ம சொல்ல முடியும். இடையில அதிமுக அப்படின்ற கட்சி பாஜக கூட கூட்டணி சேர்ந்ததுனால சிதைஞ்சு போச்சு. ஆனா இங்க வரலாறுகள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அதிமுக, திமுக இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு வளர்த்து விட்டாங்க, தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையில கொண்டு வந்தாங்க, ஒருபோதும் தமிழ்நாட்டுக்கு இவங்க அநீதி இழைச்சதில்ல அப்படின்றது ரொம்ப திட்டவட்டமா தெரியும். அந்த வரலாறுகள் எடுத்து பார்த்தாலே நம்மளுக்கு அதை சொல்லும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஆனா தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டை சீரழிக்க வந்திருக்குதா இல்ல வளர்ச்சி அடைய வந்திருக்குதா அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. சோ தமிழ்நாட்டுல ஒரு ஆளும் பெரு கட்சியா தாவேகா இருக்குதா அப்படின்னா அது ஒரு பெரிய சந்தேகத்தினுடைய கேள்விதான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி மக்களுடைய பிரச்சனைகளுக்காகவோ மக்களோடு மக்களாகவோ இதுவரைக்கும் நின்னதே கிடையாது. ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்துல அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்களே தவிர மற்றபடி இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சியோ இல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியோ அப்படின்றது ஒரு சந்தேகத்தின் பார்வையில தான் நம்ம வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இந்த தேர்தல்ல யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல. முதன்மையான கட்சி அப்படின்றதுனால திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஆதரவு தந்ததன் அடிப்படையில தான் இன்னைக்கு தாவேகா ஆட்சியை பிடிச்சிருக்கு. சோ அப்படி இருக்கும் பொழுது மக்களால் இது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சியா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா இவங்க 118 சீட் எடுத்திருக்கணும், மெஜாரிட்டி இவங்களுக்கு வந்திருக்கணும், வரவே இல்லை. இங்க யாருக்குமே மெஜாரிட்டி இல்ல. இங்க என்ன மக்கள் ஒரு விதமான ஒரு யோசனைகள் என்ன பண்ணிருக்காங்க செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்றது மட்டும் திட்டவட்டமா தெரியுது. அதன் அடிப்படையில திமுக தயவோடு தான் இன்னைக்கு இந்த தாவேகா ஆட்சி அப்படின்றது இருக்குது. ஆனா ஆட்சி அமைத்த பிறகு தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையில கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு செயல் திட்டங்கள் இவங்க கிட்ட இருக்குதா அப்படின்னா இவங்களுடைய நடவடிக்கைகளையோ இல்ல சட்டமன்றங்களையோ இது வெளிப்படையில வரப்போகிற பட்ஜெட்டிலாவது இதை எதிர்பார்க்கலாம் அப்படின்றதா மக்களுடைய பேர் எதிர்பார்ப்பவும் இருக்கு. ஆனா மக்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்க போறாங்களா இல்ல மக்கள் நினைக்கிறத விட அதிகமா இந்த தாவேகா அரசு செய்ய போகுதா அப்படின்றத பட்ஜெட்டை வச்சுதான் நம்ம முடிவு பண்ணணும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப என்னன்னா தாவேகா ஆளுந்தரப்புல இருக்கிறாங்க, நாங்க தொடர்ச்சியா தோல்வியில தான் இருக்கிறோம், எதிர்கட்சி அப்படின்றது கூட நாங்க இழந்துட்டு 3ஆம் இடத்துக்கு போனோம். இதுக்கப்புறம் அதிமுகவில் நம்ம இருந்திருந்தோம்னா நம்மளுடைய எதிர்காலம் என்னவாகும், நம்முடைய அரசியலுடைய வாழ்க்கை என்னவாகும் அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் பேரில் தான் இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்களும் சரி முன்னாள் அமைச்சர்களும் சரி சீனியர்களும் சரி தாவேகா பக்கம் படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. சரி தாவேகா பக்கம் போனா புது கட்சி புது ஆளுமைகள் எல்லாருமே புதுசு. அப்போ நம்ம சீனியர் ஆகிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சன் நம்ம அங்க போனோம்னா நம்மளுக்கு தகுந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுவாங்க, மரியாதை கொடுப்பாங்க, நம்மளுக்கு ஹானர் பண்ணுவாங்க, நம்மளுக்கு பதவிகளை கொடுப்பாங்க அப்படின்னு எண்ணி இவங்க ஒரு தினிசா என்ன பண்ணாங்க, பிளான்களை போட்டு கற்பனைகளை வச்சு அப்படியே யூட்டர்ன் அடிச்சு தாவேகா பக்கம் போனாங்க. ஆனா தாவேகாவில் போய் சேர்ந்த பிறகு ஆளும் பெரு கட்சிகளா இவங்க இருக்கும் பொழுது எப்படிப்பா நீங்க அங்க போய் சிக்கி சினாபினம் ஆவறீங்க, இவங்களுடைய பிளான் தான் பயங்கரமா இருக்குமே. நீங்க அதிமுகவை உதறி விட்டுட்டு அதிமுக இரட்டைலை சின்னத்துல ஜெயிச்ச அந்த வெற்றியை நீங்க உதறி தள்ளிட்டு நீங்க தாவேகா பக்கம் போனா நாங்கன்னா பார்த்துட்டு சும்மா இருப்போமா அப்படின்னு அதிமுக என்ன பண்ணாங்க அப்படின்னா அதிமுக இரட்டை இலை சின்னத்துல வெற்றி பெற்ற வேட்பாளர்களை எதிர்த்து இன்னைக்கு தேர்தல் ஆணையத்திலும் சட்டப்பேரவையிலும் வழக்குகளை தொடர்ந்து இருக்கிறாங்க. இது ஆளும் தரப்பினரை கொஞ்சம் பின்னடைவை வச்சிருக்குது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அது மாத்திரம் இல்லாம எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு தாவேகா பக்கம் போனாங்களா அவங்களுக்கும் இது ஒரு பெரிய அடி அப்படின்னு கூட சொல்லலாம். அதனாலேயே தாவேகா ரொம்ப அதிருப்தியில இருக்கிறாங்க. சரி என்னதான் இருந்தாலும் நாங்க எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு உங்க பக்கம் வந்திருக்கிறோம், எங்களுக்கு கட்சியிலனா பதவி கொடுங்க, இடைத்தேர்தல் அப்படின்றது வருமா வராதா அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த பக்கம் நாங்க வந்துட்டோம், அதனால கட்சியிலனா நாங்க என்ன பண்ணோம், ஆளும் பெரும் தலைவர்களா வரணும், அதிமுகவிலிருந்து நாங்க இங்க வந்துட்டோம், அதிமுக எங்களை பார்த்து கைத்தட்டி சிரிக்குது, வேடிக்கை பார்க்குது, எங்களை கேவலப்படுத்துது, ஏளனப்படுத்துது, அதிமுகவில் இருக்கும் போது ராஜா மாதிரி இருந்தீங்க, இன்னைக்கு தாவேகாவில் போயிட்டு கூஜா தூக்குற அளவுக்கு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தாவேகாவில் நாங்க ஆளும் பெரும் தரப்பினரா வரணும் அப்படின்னு அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு போன மரகதம் குமரவேலா இருக்கட்டும், இசக்கி சுப்பையா இருக்கட்டும், ஜெயக்குமாரா இருக்கட்டும், சத்யபாமாவா இருக்கட்டும், விஜயபாஸ்கர் ஸ்கொயர்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா தாவேகா தரப்புல இருந்து
பதவிகள் வேணும், கட்சி பதவிகள் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆக்சுவலா எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு இடைத்தேர்தலை சந்திச்சுட்டு உடனே ஜெயிச்சுட்டு அமைச்சர்லாம் ஆயிரலாம் அப்படின்றதா இவங்களுடைய பிளானே. ஆனா உயர் நீதிமன்றம் வச்சது செக்கு. குறிப்பிட்ட ஒரு 5 தொகுதி இடைத்தேர்தலே கிடையாது. தேர்தல் சம்பந்தப்பட்ட வழக்கு போயிட்டு இருக்கனால உங்களை யாருங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டு போக சொன்னா, ஒழுங்கா நீங்க எம்எல்ஏவே இருந்திருக்கலாம். தேவையில்லாம ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு இப்ப அங்க சிக்கல வந்துட்டு அந்த தொகுதிக்கே எலெக்ஷன் நடத்தக்கூடாது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சு, தமிழ்நாட்டுக்கு இப்போதைக்கு இடைத்தேர்தல் கிடையாதுப்பா, மற்ற மாநிலத்துக்கெல்லாம் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சு, அதிரடியா கொடுத்துச்சு. சோ எம்எல்ஏவே இவங்க இருந்திருந்தா எந்த அளவுக்கு ராஜா மாதிரி செயல்பட்டு இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனா வேணுமிட்டுக்குனே நாங்க தாவேக்கா பக்கம் போனா இப்படி இருந்துடலாம் அப்படி இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான கனவுல மிதந்து என்ன பண்ணாங்க, இருக்கிறதையும் விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்ட கதை மாதிரி தான் இன்னைக்கு இவங்களுடைய ராஜினாமா செஞ்சுட்டு போன எம்எல்ஏக்கள் நிலவா இருக்குது. இப்ப தாவேக்கா என்ன நினைச்சாங்கன்னா, வந்தவங்களையும் நம்ம ஆதரிக்கணும், இருக்கிறவங்களையும் விட்டுறக்கூடாது, அதனால வந்தவங்களுக்கு மாநில அளவிலான பொறுப்பை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரகதம் குமரவேல், இசக்கி சுப்பையா, சி விஜயபாஸ்கர், எம் ஆர் விஜயபாஸ்கர் இருக்கட்டும், சி விஜயபாஸ்கர் இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே மாநில அளவிலான பொறுப்பு கொடுக்கலாம். துணை பொதுச் செயலாளர், அது கொள்கை பரப்பு செயலாளர், இது மாதிரி மாநில அளவிலான பதவிகளை கொடுத்துடலாம் அப்படின்னு தாவேக்கா தலைமை முடிவெடுத்திருக்கான். ஏன்னா நீங்க விஜயபாஸ்கர் ஸ்கொயர்ஸை மட்டும் எடுத்துக்கங்களேன். கரூர்ல மதியழகன் அப்படின்றவரு விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கமானாரு, அதுவோ இந்த கரூர் ஸ்டாம்பேட் விஷயத்துல மதியழகன் எந்த அளவுக்கு இன்னும் நெருக்கமானாரு, பிரியமானாரு அப்படின்றதா தெரியும். அப்படிப்பட்ட மதியழகன் கிட்ட இருக்கிற மாவட்ட செயலாளரை பிடுங்கி எம் ஆர் விஜயபாஸ்கர் கிட்ட விஜய் கொடுத்துருவாரா அப்படின்றத பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஒருவேளை அப்படி கொடுத்தா அங்க ஆளும் தரப்பினர், அதாவது ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் இருந்திருப்பாங்களா, அவங்களுடைய மனநிலைமை என்ன அப்படின்றதெல்லாம் சிந்திச்சு பார்த்திருக்கிறாங்க. எதிர்ப்பு வந்திருக்குது. அப்படியே நீங்க வந்து புதுக்கோட்டை மாவட்டம் எடுத்துக்க, நம்ம சி விஜயபாஸ்கருடைய மாவட்டம், இதுல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பர்வேஷ், அமைச்சர் பர்வேஷ் இருக்கிறார்ல, அவர் 3 தொகுதிக்கு சேர்த்து மாவட்ட செயலாளர் இருக்கிறார். தன்னுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தையே தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாரு. என்னதான் சி விஜயபாஸ்கர் மாப்பிள, நம்ம மாப்பிள பர்வேஸ், நம்ம மாப்பிள பர்வேஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க பாசத்தை கொட்டி தீர்த்தாலும் பர்வேஸ் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காரு. அரசியல்ல இந்த மாப்பிள மாமா அதெல்லாம் வேண்டாம் மாமா, நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இப்படியே இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பர்வேஸ் தரப்பினர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க. அதனால நீங்க மாப்பிள மாமா அப்படின்னு சொல்லிட்டு உறவு கொண்டு போனாலும் நீங்க இந்த இடத்துல தோத்துதான் போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்வேஸ் தரப்பினர் ரொம்ப விடாப்பிடியா இருக்கிறதுனால அங்கேயும் அவருக்கு ஃபெயிலியரா இருக்கு. ஆனா இவங்க எதிர்பார்க்கிறது மாவட்ட செயலாளர் பதவி. ஒரு மாவட்ட செயலாளர் பதவி தாங்க ஒரு அந்த கட்சியினுடைய ஆளுமை. அந்த மாவட்டத்திலேயே அவங்க எடுக்கிறதா முடிவே. அவங்க தான் அந்த மாவட்டத்தில் எல்லா அத்தாரிட்டி பவருமே. அப்படி இருக்கும்பொழுது அந்த மாவட்ட செயலாளர் பதவியை எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அதிமுகவிலிருந்து தரப்புல போனால மரகதம் குமரவேலா இருக்கட்டும், இசக்கி சுப்பையா இருக்கட்டும், சி விஜயபாஸ்கர் ஸ்கொயர்க்கா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அந்த மாவட்ட செயலாளர் பதவியை தான் போக்கஸ் பண்றாங்க. இப்போ தாவேக்கா தலைமை என்னன்னா, நீங்க மாவட்ட செயலாளர் பதவி புதுசா வந்து கொடுக்க முடியாது. ஒருவேளை நீங்க ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு நியமிச்சா கூட, இப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், அப்போ 234 மாவட்ட செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க. சோ நீங்க அந்த ஃபார்முலாவுக்கே வந்தா கூட ஏற்கனவே தாவேக்காவுல நீங்க சொல்ற மாதிரி சைக்கிள்ல ஏறி போஸ்டர் ஒட்டி கொடி கட்டினாங்களா, ஆரம்பத்துல இருந்து இருப்பாங்களா, விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து இருப்பாங்களா, அவனுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? புதுசா வந்தவங்களுக்கெல்லாம் நீங்க தூக்கி கொடுத்துட்டா அப்ப பழச நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. இப்பவே ஏற்கனவே நிறைய பேர் சென்னை மாவட்டத்திலேயே தாவேக்காவினர் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா திமுக பக்கம் படையெடுத்துட்டு வராங்க. லேட்டஸ்டா நம்ம சைதாப்பேட்டையில பாத்தீங்கன்னா நம்ம மா சுப்பிரமணியன் இருக்காருல்ல, அவர் தலைமையில தாவேக்காவுடைய வட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்கன்னா திமுகவில் இணைஞ்சாங்க. சோ இந்த மாதிரி நிலைமை கைமீறி போயிட்டு இருக்கு. சோ நீங்க புதுசா வந்தவங்களை கவனிக்கிறீங்க, ஆல்ரெடி உங்களுக்காக உழைச்சவனை நீங்க என்ன பண்றீங்க, அசால்ட்டா நீங்க என்ன பண்றீங்க, தூக்கி போடுறீங்க. இததான் தாவேக்காவில் பயங்கரமான உட்கட்சி மோதல் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படியா இருக்கும் பொழுது சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்க, எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, இசக்கி சுப்பையாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, மரகதம் குமரவேலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? அப்போ இவங்க எல்லாரையுமே திருப்திப்படுத்த முடியாது. சோ அப்படி இருக்கும் பொழுது மாவட்ட செயலாளர் பதவி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவில் யாரை விட்டு கொடுக்கிற மனப்பான்மையில வரல. நீங்க ஒருவேளை மாவட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணா கூட அதுல ஆல்ரெடி ஃபில் பண்றதுக்கு பழைய நிர்வாகிகளே இருக்கிறாங்க. புதிய நிர்வாகிகளுக்கு நீங்க தூக்கி கொடுத்தீங்கன்னா அப்ப பழைய நிர்வாகிகள் நாங்கள்,
ராஜினாமா பண்ணிட்டு போறதை விட வேற வழி கிடையாது. ஏற்கனவே எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கிட்டு இருக்காங்க. நீங்க மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கல, ஆனா எம்எல்ஏவா நாங்க ஜெயிச்சிட்டோம். அதுவே எங்களுக்கு பெரிய இஷ்யூவா இருக்கு. ஏன்னா ஒரு மாவட்டத்துல மாவட்ட செயலாளர் தான் ஃபுல் அத்தாரிட்டி. நாங்க எம்எல்ஏவா இருந்து போனா கூட எங்கள என்ன பண்றாங்க, ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தாவேகாவுல சலசலப்புகள் ஏற்படுத்துறதையும் இங்க பார்க்கிறோம். சோ விஜய் என்ன மாரி ஒரு முடிவு எடுக்க போறார் அப்படின்றது தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இத பத்தி ஒரு கருத்து என்ன அப்படின்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.